நெல்லையப்பர் திருவடிகள், அருள்மிகு அழகிய புத்தப் பெருமான் திருவடிகள். திருச்சிற்றம்பலம். நாம் இப்பொழுது இறைவனால் அழைத்து வரப்பட்ட இந்த தலமானது பக்கத்தலமா காலையிலிருந்து இது இரண்டாவது சபையாக தரிசனம் செய்கின்றோம். மொத்தம் நம்ம பெருமானுக்கு 5 சபை: பொன்னம்பலம், வெள்ளியம்பலம், தாமிர சபை, சிற்சபை, இன்னொன்று சொல்லுங்க, ஆலங்காடு ரத்தின சபை, திருஆலங்காடு ரத்தின சபை. 5 சபையில் நமக்கு காலையில் பெருமான் சித்திர சபையை அழகாக கூட்டி போய் எங்கே போனாலும் நம்மளையவே பார்க்குற மாதிரி காமிச்சார். அதில் என்ன தெரியுது? இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. அந்த இடத்துல அவர் கண்ணை பார்த்த மாத்திரம் நமக்கு வரணும். குனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குமிழ் சிரிப்பும். அந்த கண்ணை பார்த்த மாத்திரத்தில் அந்த கண் எப்படி நாம் எங்கே போனாலும் நம்மளை பார்க்குதோ அதுபோல் இறைவன் சதாகாலமும் நம்ம கவனித்து கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு உயிரையும் கவனித்து கொண்டு இருக்கிறான். இது எப்படி முடியும்? ஒரு கேள்வி அடுத்து வரலாம். எப்படிங்க ஒரே ஆள் இத்தனை பேரையும் 84 லட்சம் யோனி பேதத்தையும் பார்க்க முடியுமானா? முடியும். இன்னைக்கு எத்தனாயிரம் கோடி செல்ஃபோன் இருக்குது, எத்தனாயிரம் கோடி செல்ஃபோன் இருக்குது. அத்தனை செல்ஃபோனும் ஒரு சேட்டலைட் இயக்கல. அதுபோல் நம்ம பெருமான் என்ன பண்ணுவாருங்க, நம்ம எல்லாரையும் புழு பூச்சிலிருந்து எல்லாத்தையும் அவர் தான் இயக்கி கொண்டிருக்கிறார். நாம் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு இங்கே வரணும் என்பது அவருடைய விருப்பம், நம்மளுடைய விருப்பம் கிடையாது. நாம் விருப்பப்பட்டதெல்லாம் அடைஞ்சோம்னா நாம் தான் கடவுள்னு சொல்லிடுவோம். அதனால் இது நாம் விருப்பப்பட்டதுனால நாம் இந்த இடத்துக்கு வரல. அவர் இன்னார் தான் வரணும்னு முடிவு பண்ணியிருப்பார். ஏன்னா இந்த யாத்திரைக்கு முன்னாடி பேர் கொடுத்துருப்பாங்க, அவங்களால வர முடியாமல் போயிருக்கும். பேரே கொடுத்துருக்க மாட்டாங்க, அவங்க யாத்திரைக்கு வந்திருப்பாங்க. அப்போ இது இறைவனால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வில் நம்ம பெருமான் வைத்த கருணையின் காரணமாக நம்ம இங்கே கூட்டி வந்துக்கிறார். இங்கே இருக்கக்கூடியவர் காந்திமதி அம்மையோட நம்ம நெல்லையப்பர். அங்கே இருக்கிற நெல்வேலியில் இருக்கக்கூடிய அவரே தான் இங்கேயும் எழுந்தருள் பண்ணுறார். இங்கே அது மட்டும் அல்லாத இந்த நெல்லையப்பர் சுயம்பு மூர்த்தியாக இங்கே எழுந்தருள் படுகிறார். இங்கே சுவாமி எப்படி சுயம்பு மூர்த்தியாக இருக்கிறார். வேண்டா வளர்ந்த நாதர், வேண்டா வளர்ந்த நாதர்னு அவருக்கு ஒரு பெயர் உண்டு. சுயம்புவாக நடுவில் அம்பிகை வீற்றிருப்பார். லிங்கத்தின் நடுவில் அம்பிகை வீற்றிருக்கக்கூடிய தலமாக இந்த தலம் விளங்குகிறது. பஞ்ச சபையில் இது தாமிர சபையாக போற்றப்படக்கூடிய தலம். இந்த சபையில் விஷ்ணு, அக்னி பகவான், அகஸ்தியர், வாமதேவர், ரிஷி, மணம்படை வீடு, மன்னன் ஆகியோர் சிவபெருமான் நடன காட்சி கொடுத்த தலமாக இந்த தலம் விளங்குகிறது. ஆனி மாதம் இப்போ விழா காலத்தில் சுவாமி கொடியேற்றத்தில் நம்ம இங்கே கூட்டி வந்துக்கிறார். இதில் ஒரு செவிவழி செய்தியாக இதில் சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல அங்கே சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய கூத்தப்பெருமானை செம்பில் தான் செய்கிறாங்க. செஞ்ச பார்த்த உடனே அவருக்கு என்ன பண்ண நாம் தங்கத்தால் செய்யணும்னு ஒரு ஆசை. அதனால் முதல்ல செஞ்ச செப்பு திருமேனியை வழிபாடு செய்யாமல் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்யாமல் வைத்து விட்டு மீண்டும் தங்கத்தில் செய்ய வேண்டும் என்று செய்கிறாங்க. அதுவும் செப்பு திருமேனியாகவே போகிறது. அப்பொழுது அந்த மன்னனுடைய கனவில் நடராச பெருமான் எழுந்தருள் செய்து, உனக்கு மட்டும் தங்கத்தில் தெரிவேன், மற்ற அனைவருக்கும் செம்பில் தெரிவேன் அப்படின்னு சொல்லிவிடுறாரு. ஏன் அப்படின்னு கேட்டால், நீங்கள் இங்கே பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொன்ன பிறகு முதலாக செய்த அந்த கூத்த பெருமான் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்ட தலமாக இந்த தலம் சிறப்பு பெற்று விளங்குகிறது. அதனால தான் இந்த தலத்துக்கு
நாம் பல முறை முயற்சி செய்தோம். இயற்கை பேரிடரின் காரணமாக நாம் சென்ற முறை முயற்சி செய்தோம். நமக்கு தவம் கூட்டலை, ஏதோ கொஞ்சம் 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 வினாய் வச்சுருப்போம் போல். அதனால் சாமி அதையும் கழித்து தான் இப்போ நம்ம இந்த தலத்துக்கு கூட்டி வந்திருக்காங்க இல்லையா? அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த தலத்திலே நம்மை இறைவன் கொண்டு வந்து நிறுத்தியதுக்கு நம்மையும் ஒரு பொருளாக்கி நாய்ச்சிவிகை ஏற்றிவிட்ட அம்மையன கருளியவார் யார் வருவார் அச்சோவே. எங்கள் வாதவூர் பெருமான் திருஅவதாரம் செய்த பாண்டியனன் நாடு, அந்த நாட்டில் நம்மளையும் சாமி கொண்டு வந்து வச்சிருப்பது நாம் அவருக்கு என்றும் மறவாமையோடு இருக்கணும். நன்றி மறவாமையோட சதாகாலம் அவர் கூத்தை நம் இதயத்தில் செய்து கொண்டே இருக்கிறார். அவரையும் நாம் புருவ நடுவில் வைத்து தியானம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்தோம்னா தான் நம்மளுடைய வினையெல்லாம் நீக்கம் பெறும். இல்லைன்னா நம்மளுடைய வினை அப்படியே தான் கிடக்கும். நாமளும் அப்படியே செத்து செத்து பிறந்துகிட்டே இருப்போம். பிறவாமை வேண்டும், அவரோட திருவடியை பிடிக்கணும். அது நினச்ச நேரம்லாம் நாம் அவரை வந்து பார்க்க முடியுமானா முடியாது. அப்போ நாம் நினைக்கும் பொழுதெல்லாம் அவரை காணலாம். எப்படி? நம்மளுடைய மனக்கண்ணினால் காணலாம். அது எப்படி நிகழும் அப்படின்னா, இப்போ பார்க்கும் பொழுது அந்த நடராசரை தீபாராதனை பார்த்த உடனே கண்ணை முடிக்கக்கூடாது, பார்க்கணும். அந்த புருவம் எப்படி இருக்குது, கண் எப்படி இருக்குது, தூக்கிய திருவடி எப்படி இருக்குது, அபயக்கரம் எப்படி இருக்குது, முயலகனை மெய்த்து கொண்டு இருக்கக்கூடிய திருவடி எப்படி இருக்குது, இதெல்லாம் ஒரு 5 நிமிஷம் நின்று பார்க்கணும். அங்கே போனோன்னே அம்பாளுக்கு அழகாக சேலை கட்டணுன்னு பற்றி அம்பாளுக்கு அழகாக சேலை கட்டிக்கிறாங்க. நானும் இந்த மாதிரி எப்படியாவது ஒரு பட்டு சேலை எடுத்துடணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா? ஏன்னா ஏன் பெண்களை சொல்கிறேன்னு எடுத்துக்க வேணாம். ஆண்கள் யாரும் போய் அழகாக அந்த மாதிரி துணி போடணும்னு நினைக்கிறது இல்லை. ஏன்னா எங்கள் பெருமானே சிக்கனத்தை கட்டிகிட்டு இருக்கக்கூடியவர். புளித்தோலை மான் தோலை எதையோ கொடு இல்லையா? மறை 4 கோவணமாய் சாத்திரன்கான் சாலையிலோன்னு போயிடுவார் இல்லையா? அதனால் நம்ம என்னென்னா இப்போ அங்கே போன உடனே அம்பாள் பார்க்கணும். அம்பாள் இப்போ நம்ம சைவ சித்தாந்த அடிப்படையில் என்ன சொல்லுது? ஆன்மாக்கள் வரும் பொழுது சக்தியின் வழியாகத்தான் இறைவன் அருள் செய்வான். எப்படி செய்வான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் வேண்டுறோம், பிறவாமை வேண்டும் புனித்த புருவமும் கோவை செவ்வாயில் குளிர்ச்சி சிரிப்பும் பனித்த சடையும் பவளமோல் மேனியில் பால் வெந்நீரும் இனித்த முடையெடுத்த பொற்பாதமும் காணப்பெற்றால் மனித்த பிறவியும் வேண்டுவதே இம்மாநிலத்தில். இதெல்லாம் எனக்கு காமிச்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு மனித பிறவியாக கொடு, இல்லைன்னா வேண்டாம். அப்புறம் சுவாமி அப்படி தானே கேட்குறாரு, புழுவாய் பிறக்கினும் புண்ணியா உன்னடி என் மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும். என்ன வேணாலும் நீ நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு நீ புழுவாக தான் பிறக்க வைப்ப. அது எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம எல்லாம் நினச்சி பாருங்க, நாம் யாராவது நல்லது பண்ணிக்கிறோமா அப்படின்னா யாருமே நம்ம நல்லது பண்ணலை. நான் நல்லது பண்ணலைங்க, நீங்கள் எப்படியோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் யாருக்கும் நல்லது பண்ணலை. அப்போ இருக்கக்கூடிய எனக்கு இறைவன் என்ன பண்ணுவான்? அடுத்த பிறவி புழுவாக தருவான். நீ எதை வேணாலும் கொடுத்துக்க சாமி, உன் திருவடியை மறவாமை மட்டும் கொடுத்திருப்போம். புழுவாய் பிறக்கணும் புண்ணியா உன்னடி என்மனத்தே வலுவாதிருக்க வரம் தர வேண்டும் அப்படின்னு பெருமான்கிட்ட கேட்பார். அப்படி நாமளை பெருமானை எங்கே கொண்டு போய் போட்டாலும் நமக்கு சிந்தனை எங்கே வரணும்? அவருடைய தூக்கிய திருவடிக்கு வரணும். அந்த குஞ்சித பாதத்தை தான் நம்ம அப்படியே சிந்தித்து கொண்டே இருக்கணும். அப்படி சிந்திக்கத்தான் நம்மளுடைய வினை. அப்போ நாம் போய் அவரை பார்க்குறோம், கேட்குறோன்னா அவர்கிட்ட கேட்போம். தரது யாருன்னா அம்பாள். அம்பாளோட வலது கண் இருக்குது இல்லை, அது கூத்த பெருமானை பார்த்து கொண்டு இருக்கும். இடது கண் நம்மை பார்க்கும். சிவபெருமானோட வலது கண் வந்து நம்மளை பார்க்கும், இடது கண் அம்பாளை பார்க்கும். ஏன்னு கேட்டால் இவன் என்ன கேட்க போகிறாங்கிறத செய்யின்னு சொல்கிறது சக்தியின் வழியாகத்தான் ஆன்மாக்களுக்கு அருள் கிடைக்கும். இல்லைன்னா சக்தி இல்லைன்னா உலகத்தில் ஒன்றுமே இயங்காதுங்க. சக்தி தான், அருள் சக்தியின் வழியாகத்தான் இந்த உலகம் இயங்கும். அப்போ அந்த அன்னையின் வழியாகத்தான் நமக்கு அத்தனை அருள்களும் கிடைக்கும். அது சாமி சொல்ல வருவாராம். அது சொல்ல வர்றதுக்குள்ளே அம்பாள் நமக்கு கொடுத்துருவாள். அம்பாள் நமக்கு அது கொடுத்துருவான் அப்படின்னு சொல்லு. அப்படிப்பட்ட அந்த கூத்த பெருமானி. அதனால தான் இங்கே சுவாமிக்கு என்ன அழகிய கூத்தர், அழகிய கூத்தர் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. அவர் ஏற்கனவே ரொம்ப அழகாக இருப்பார். 1000 கோடி சூரிய பிரகாசம். அப்படி யார் இருப்பா? நம்பி ஆரூரர் இருப்பாருங்க. உபமன்யுவர் பார்த்த உடனே அவர் யாருன்னு கேட்பாங்க. 1000 கோடி சூரிய பிரகாசமாக. அப்போ நம்பி ஆரூரரே 1000 கோடி சூரிய பிரகாசம்னா நம்ம சுவாமி எத்தனை 1000 கோடியோ தெரியாது, அவ்வளோ பிரகாசமாக இருப்பார். அதை நம் புருவ நடுவில் கொண்டு வந்து நிறுத்தி மனத்தின் கண் இறைவனை நிறுத்தி வழிபாடு செய்யணும். சும்மா வந்தோம் பார்த்தோம், கோயில் நல்லா தான் இருக்குது, சுவாமி நல்லா தான் இருக்கிறார், அவர் எப்பயுமே நல்லா தான் இருப்பார். அது ஏன்னா நின்மலன், நல்லதே செய்யக்கூடியவர், அவர் என்றைக்கும் நல்லா இருப்பார். நாம் தான்
மாறி மாறி அனுபவிப்போம். இன்பமும் துன்பத்தையும் ஏன் மாறி மாறி அனுபவிக்கிறோன்னா, நாம் இன்பத்தையும் நினைக்கிறோம், நமக்கு ஆகாதவனுக்கு துன்பத்தையும் நினைக்கிறோம். அப்போ நமக்கு மாறி மாறி வரத்தான் செய்யும் இல்லையா? அதுபோல் நம்ம கூத்த பெருமானை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. வாய்ப்பு கிடைக்கிற இந்த டைமில் நாம் என்ன பண்ணோன்னா, கூத்த பெருமானுக்காக எல்லோரும் சொல்லுவாங்க, திருவாசகம் முதல்ல முற்றோதல் பண்ணது யார் சொல்லுங்க பார்ப்போம். நாம் எல்லோரும் முற்றோதல் பண்ணிகிட்டு இருக்கிறோம். அப்படி தான் எல்லோரும் நாம் சொல்லுவோம். முதல்ல முற்றோதல் பண்ணது சிவபெருமான் உலகத்திலேயே. அதனால தாங்க நம்ம சைவம் சொல்லுது, முன்னை பரம்பொருளுக்கு முன்னை பழம்பொருள் பின்னை புதுமைக்கும் பெற்றும் அப்பெற்றியன். இங்கேருந்து எழுதி வாங்கிட்டு போனாரா சிவபெருமான். எழுதிக்கிறார், எழுதி வாங்கிட்டு போனாரான். எழுதி வாங்கிட்டு போன பெருமான் அங்கே போய் உட்காந்து படி எடுத்துகிட்டு போனவர் உட்காந்து படித்து காமிச்சாரான். பாரு மாணிக்க வாசகர் எப்படி எழுதிக்கிறான்னு பாரு. ஏன் அவரே வந்து எத்தனையோ பூதகணங்கள் இருக்குது, அதுங்கெல்லாம் விட்டு எடுத்துருக்கலாமே, படி எடுத்துருக்கலாமே. இப்போ சம்பந்தம் இருக்குது, நாவுக்கரசுக்கு எழுதுன மாதிரி எழுதிக்கலாமே. ஏன்னா மற்றவங்களோட இதில் ரொம்ப கவனம் செலுத்தினார். ஒரு 2 பிள்ளை கூட வந்துடக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு அவரே நேரடியாக வந்து எழுதி போய் முற்றுவாதலும் பண்ணிட்டார். அதனால் நமக்கு தெரிஞ்சு வள்ளலாருன்னு சொல்லக்கூடாது. நம்ம சாமி தான் முதல்ல முற்றுவாதல் பண்ணாருங்க கைலாயத்தில். நம்ம சாமி தான் முதல்ல கைலாயத்தில் பண்ணாருன்னு சொல்லப்படுது. அப்போ நாம் திருவாசகத்தில் சிவபுராணம் மட்டும் இங்கே பெருமான் திருவடிக்கு விண்ணப்பம் வச்சுட்டு அதுக்குள்ளே ஆலயம் திறந்துருவாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா? திருச்சிற்றம்பலம். ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி வாழை காண்பரிய பேரொழியே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாய் மிக்காய் நின்ற தோற்றச் சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய்